பார்த்துக் கொண்டிருப்பது 24 நியூஸ் தமிழ். நல்லாடையில் விபத்தில் ஏற்படும் உயிரிழப்புகளை தடுக்கும் வகையில் தொழிலதிபர் டாக்டர் ராமதாஸ் சகோதரர்கள் சமூக நல அறக்கட்டளை சார்பாக வழங்கப்பட்ட ஆம்புலன்ஸ் சேவையை அமைச்சர் மெய்யநாதன் துவங்கி வைத்தார். தேனிசை தென்றல் தேவாவின் இன்னிசை கச்சேரி கிராம மக்களை கவர்ந்தது. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா நல்லாடை கிராமத்தை சேர்ந்த சீசேல் தொழிலதிபர் டாக்டர் ராமதாஸ் சகோதரர்கள் சமூக நல அறக்கட்டளை உருவாக்கி அதன் மூலம் பல்வேறு நலத்திட்டங்களை செய்து வருகிறார். அதன் ஒரு பகுதியாக நல்லாடை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளை சேர்ந்த கிராமப்புற ஏழை எளிய மக்கள் அவசர நேரத்தில் ஆம்புலன்ஸ் கிடைக்காமல் உயிரிழப்பு ஏற்படுவதை தவிர்க்கும் வகையில் அறக்கட்டளை சார்பாக ரூபாய் 20 லட்சம் மதிப்பீட்டில் புதிய ஆம்புலன்ஸ் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் மெய்யநாதன் கலந்து கொண்டு சீசேல் தொழிலதிபர் டாக்டர் ராமதாஸ் சேவையை பாராட்டி வாழ்த்துரை வழங்கி ஆம்புலன்ஸ் சேவையை தொடக்கி வைத்தார். இதில் மாவட்ட வருவாய் அலுவலர் மணிமேகலை, பூம்புகார் எம்எல்ஏ நிவேதா முருகன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து நடைபெற்ற இசையமைப்பாளர்கள் தேவா, ஸ்ரீகாந்த் தேவா ஆகியோரின் திரைப்பட இன்னிசை கச்சேரி கிராம மக்களை வெகுவாக கவர்ந்தது. வாழ்க்கைக்கு பின்னாலே மக்களுக்கு பயன்பெற வேண்டும் என்ற வகையிலே மிகுந்த அதன்படி நமக்கு சட்டமன்ற உறுப்பினர் பின்னாலே ஆற்றுவார்கள். வாழ்த்துறை என்ற வகையிலே தொடக்கோரி ஆற்ற இருக்கின்ற மரியாதைக்கும் போற்றுதற்குரிய அண்ணன் பி. கருணா அவர்களே, ஒரு காலி வரம் கேட்டு புத்தமில்ல ஒரு புத்தம் என்கிட்ட சோதனைகள் அதை கட்டிய தாலிக்கும் ஒட்டுக்கும் காவலோடு நம்முடைய மாவட்ட கழகத்தின் செயலாளர், நம்முடைய அமைச்சர் வருகை தந்திருக்கிறார் ஏஆர் மதிவாணன் அவர்களுக்கும் இந்த நல்லாடை மண்ணையும்